கிளாத் டைப்பர்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அது எந்தெந்த இது எப்பப்போ யூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைப், இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டைப். இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கிளாத் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க பிராண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா மற்ற கம்பேர் பண்ணும்போது, மற்ற டைப்பர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அது 2 டைம்ஸ் தாங்குது அப்படின்னா இது 3 டைம்ஸ் தாங்கும். ஸோ இது வந்து நீங்கள் நைட் டைமில் கூட டிஸ்போசபிள் டைப்பர் நான் யூஸ் பண்ண விரும்பலை அப்படிங்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஆனாலுமே வந்து ஒரு 4 hours கழிச்சு வந்து நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்டி ஸ்டைலே தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ டே டைமில் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து முழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டைமில் வந்து டைப்பர் யூஸ் பண்ண விரும்பாதவங்க இது யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பி அளவுக்கு தான் ஹோல்ட் பண்ணும். இருந்தாலும் மெஸ்ஸி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் 2 to 3 yearsல உங்கள் சில்ட்ரன் வந்து பாட்டி ட்ரைனிங்ல இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி டைப்பர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுவுமே வந்து ஒரு டைம் பி தான் ஹோல்ட் பண்ணும். ஆனால் சம்டைம்ஸ் இது மோஷன் போகிறாங்க அப்படின்னா கூட இது லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இது வந்து சூட்டபுளாக இருக்கும். நான் பீஸ் ப்ரோங்கிற பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். இவங்க பேஜில் வந்து இப்போ காம்போ ஆஃபர் ரன் ஆகிட்டு இருக்கு. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.